ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது மட்டனை மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு விசில் 6 to 7 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணது, பெப்பர் பவுடர், தனியா, சில்லி பவுடர், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகா, சால்ட்டும் மஞ்சத்தூளும், இது கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகா, தனியா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் கடாயை ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் தேவையான அளவு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 minutes கிட்ட நல்லா இதை வதக்கி விட்டலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது, அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது, நெஞ்சுக்குள்ளே ராட்டினங்கள் சுற்றுகின்றது, அந்த சத்தம் கேட்டு மத்தளங்கள் கொட்டுகின்றது, கண்ணே உன் முந்தானை காதல் வலையா, உன் பார்வை குற்றால சாரல் மழையா, அன்பே உன் ராஜாங்கம் எந்தன் மடியா, நீ மீட்டும் பொன்வீணை எந்தன் இடையா, இதயம் நழுவுதடி உயிரும் கரையுதடி உன்னோடுதான், சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. இப்போது நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக நம்ம இங்கே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா திருப்பியும் இப்போது ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, கிளறி விட்டுட்டே இருக்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலையை அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். இது ஒரு 5 to 10 minutes கிட்ட நீங்கள் இதை சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.